ஹாய் பசங்களா, வெல்கம் டு மை நியூ சேனல் அக்கௌண்ட்ஸ் பாஸ் தமிழ். இந்த சேனலில் உங்களுக்கு கம்ப்ளீட் என்சிஆர்டி சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனலில் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோடைய தியரி பார்ட்டை நான் எடுக்காமல் டைரெக்டாக தேர்ட் சாப்டருக்கு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பசங்களுக்கு நியூமெரிக்கல் கொஸ்டினில் தான் நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஈவன் தோ உங்களுக்கு தியரி பார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அந்த வீடியோஸையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாஸுக்கு போயிடலாமா? தேர்ட் சாப்டரில் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் 1 இந்த சாப்டரில் என்ன நம்ம மெயினாக பார்ப்போம்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது டி அக்கௌண்ட். இந்த டி அக்கௌண்ட்னா என்னன்னா, இது ஒரு பேசிக் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை எதுக்காக மெயின்டைன் பண்ணுறோன்னா, நம்ம லெட்ஜர் என்ட்ரி எல்லாம் போடும்போது 2 அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்னா 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ஆஸ்பெக்டை நம்ம 2 அக்கௌண்ட்டாக டி அக்கௌண்ட்டில் போடுவோம். இந்த டி அக்கௌண்ட்டில் நமக்கு 2 சைடு இருக்கும். ஒன்று டெபிட் சைடு, அதுக்கப்புறம் இது கிரெடிட் சைடு. இந்த டெபிட் சைடில் இன்க்ரீஸ் இன் அசெட் அண்ட் டிக்ரீஸ் இன் liability. Increase in liability and decrease in asset. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட் நம்ம டி அக்கௌண்ட்டில் பார்க்க போகிறோம். எவ்ரி டி அக்கௌண்ட் ஹேஸ் 2 அக்கௌண்ட்ஸ். அதாவது டி அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணும்போது 2 அக்கௌண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்னிச்சர் bought in cash. இந்த கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ன்றது ஒரு அசெட், கேஷு நம்ம அந்த ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டி அக்கௌண்ட் நான் எப்படி என்ட்ரி போடுறேன் பாருங்கள். முதல்ல ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன் லெட்ஜரில். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது டி அக்கௌண்ட்டை நம்ம எப்படி பண்ணுவோம், டெபிட் சைட் கிரெடிட் சைட், கரெக்டுங்களா? இந்த டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ண, இன்க்ரீஸ் இன் அசெட்னும் போது இது ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது நான் டெபிட் சைடில் அந்த 5000 ருபீஸை என்ட்ரி போடுறேன். ஓகேங்களா? கிரெடிட் சைடு அப்படியே இருக்குது. அதே இதில் இப்போ இங்கே கேஷ் அக்கௌண்ட் போடுறேன்னு வைங்க. கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு கிரெடிட் சைடு. ஓகேங்களா? இந்த கிரெடிட் சைடில் இப்போது லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கிரெடிட் சைடில் 5000 ருபீஸ் போடுறேன். இதுதான் டி அக்கௌண்ட்டு. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். உங்களோட டி அக்கௌண்ட் 2 சைடு இருக்குது. 2 சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெபிட் சைடு, ரைட் சைடில் இருக்கிறது கிரெடிட் சைடு. ஓகேங்களா? இப்போ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் சைட்லேயும், அதே மாதிரி லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் சைட்லேயும் போடுவோம். அதே மாதிரி லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் கிரெடிட் சைடில் போடுவீங்க. இந்த லெசனோடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட என்சிஆர்டி புக்கும் எடுத்து வச்சு கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 2 lakh. பி கொஸ்டின் பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் நமன் ஃபார் கேஷ் ₹40,000. சி சோல்டு கூட்ஸ் டு பானு காஸ்டிங் 10,000 அட் ₹12,000. டி பாட் ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட் 7,000. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். முதல்ல இதோடைய ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 2 சைடு ஆஃப் த நோட்டையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன் சைடு, அதாவது லெஃப்ட் சைடை என்ன சொல்லியிருக்கிறேன், டெபிட் சைடுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? செகண்ட் சைடு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ரைட் சைடை கிரெடிட் சைடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 சைடு ஆஃப் த நோட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டிவிஷனாக நம்ம அதை டிவைட் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு
நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது சீரியல் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட்டில் நம்ம ஹெட்டிங் எப்படி எழுதுவோன்னா பர்டிகுலர்ஸ். இப்போ இதுக்கு நேராக நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஃபார்முலா வந்து அசெட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் சி. ஓகேங்களா? டெபிட் சைடில் அசெட்டையும் கிரெடிட் சைட் ஆஃப் த நோட்டில் லயபிலிட்டியும் கேபிட்டலையும் நம்ம என்ட்ரி போட போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? புரியலன்னா நீங்கள் வீடியோவை ரிப்பீட் பண்ணி போட்டு கூட பார்த்துக்கலாம். இங்கே சென்டரில் அசெட்டுன்னு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே சென்டரில் நம்ம லயபிலிட்டிஸ் இந்த காலமில் ப்ளஸ் போட்டு கேபிட்டல்னு எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹர்ஷா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹2 lakh. ஓகேங்களா? ஸோ சீரியல் நம்பரில் நமக்கு அங்கே கொடுத்துருக்கிறது ஏன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏன்னு எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்டார்டட் வித் கேஷ். ஸோ இங்கே என்ன ஆகுது, நமக்கு கேஷில் நம்ம இன்க்ரீஸ் இன் கேஷ், இது ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக தான் இதை எழுதுகிறோம், இன்க்ரீஸ் இன் கேஷ். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே ஒரு காலமை ஓப்பன் பண்ணணும். என்ன காலம் ஓப்பன் பண்ணணும்? கேஷ் காலம் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த கேஷ் காலம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த இடத்துல இதுக்கு நேராக 2 lakh அப்படின்னு எழுதுங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு காலம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ நம்ம இந்த கொஸ்டின்லேயே பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னும் போது கேஷ் காலம் ஓப்பன் பண்ணணும். அடுத்தது வந்து கூட்ஸ் காலம் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் த கூட்ஸ் காலம். அதாவது ஸ்டாக்கு கூட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வேர்டு தான். இட் ரெப்ரசன்ட் த சேம் திங். சோல்டு கூட்ஸ் டு பானு காஸ்டிங் ₹10,000 ஃபார் ₹12,000 போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது வாட் ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட். அதாவது நம்ம ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம். கரெக்டுங்களா? கிரெடிட்டில் வாங்கும்போது நம்ம கிரெடிட்டாரோடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். கிரெடிட்டார் யார்? கிரெடிட்டார் வந்து நம்ம அவங்களுக்கு காசு அதாவது நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கிரெடிட்டார்ன்றது நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பானுங்கிறவங்க யார்? பானு ஒரு கஸ்டமரை நம்ம அக்கௌண்டிங் டேர்மில் என்னன்னு சொல்லுவோம்னா டெப்டார்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டெப்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், அந்த காலமும் நம்ம ஓப்பன் பண்ணணும். கொஸ்டினில் வர அந்த மெயின் இதை வச்சு தான் நம்ம காலம்ஸை ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்டட் வித் கேஷ், அசட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால 2 lakhன்னு போடுறோம். சரிங்களா? அப்போது நான் என்ன சொன்னேன், A = L + C. அப்போ அசட் சைடில் நம்ம வந்து 2 lakh போட்டோன்னா இந்த பக்கமும் அது டேலி ஆகிருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் இன் அசட், அப்போ கேபிட்டல்லையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது ரைட் இன்க்ரீஸ் இன் கேபிட்டல். இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் எழுதி நம்ம அப்படியே கை வச்சு நேராக கொண்டு வரணும். கரெக்டாக கேபிட்டலுக்கு ஹெட்டிங்க்கு கீழே 2 lakhன்னு எழுதணும். ஓகேங்களா? பிளேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ தட் நமக்கு கேல்குலேஷன் பண்ணும்போது எந்த ஒரு தப்பும் வராது. சரியா? ஸோ இதோட முடியுது. கரெக்டுங்களா? ஸ்டார்டட் வித் கேஷ்ன்றது கேஷில் என்ட்ரி போடுறோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதை நம்ம எங்கே என்ட்ரி போடணும்? கேபிட்டலில் என்ட்ரி போடணும். ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு டேலி ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா இங்கே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னு எழுதுங்க. ஒரு லைன் விட்டு நீட்டாக அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படி எழுதிட்டு எண்டப் பண்ணும்போது ஒரு சிங்கிள் லைனில் எண்டப் பண்ணுங்க. எப்போவுமே நம்ம எண்டப் பண்ணும்போது எப்படி எழுதணும்? ஒரு சிங்கிள் லைனில் அக்கௌண்ட்டை எண்டப் பண்ண போகிறோன்றத சிங்கிள் லைன் வையாக காட்டணும் நம்ம. ஓகே,
ஸோ அப்படியே கொண்டு வாங்க 2 lakh. இங்கே எந்த என்ட்ரியும் நம்ம இது வரைக்கும் போடலை. இதையும் டேஷ் போடுங்க, இதையும் டேஷ் போட்டுட்டு லயபிலிட்டி எதுவுமே நம்ம காட்டலை. இந்த என்ட்ரி அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 lakh ரெண்டு சைடு உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணணும், நம்ம 2 லைன்ஸில் நம்ம அதை வைண்ட் அப் பண்ணணும். இட் இஸ் செட் தட் ரெண்டு சைடுமே நான் பக்காவாக டேலி பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ A இஸ் ஈக்குவல் டு L + C. ஏ சைடில் நமக்கு 2 lakh இருந்தால் L + Cயும் 2 lakh இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய டி அக்கௌண்ட்டோடைய மெயின் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் சப்டிவிஷன், பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் நமன் ஃபார் கேஷ் ₹40,000. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்க, பி சப்டிவிஷன் போடுறேன். ஓகே, பர்ச்சேஸ்டு கூட்ஸ் அதாவது இன்க்ரீஸ் இன் ஸ்டாக், அதாவது ஸ்டாக்ல இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் அப்படின்னு எழுதி எவ்வளோக்கு நம்ம வாங்குகிறோம்? 40,000, ரைட்? இந்த 40,000 இங்கே போடுங்க. ஓகே, டிக்ரீஸ் இன் கேஷ், டிக்ரீஸ் இன் கேஷ், ஏன்னா கேஷ் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்குகிறோம். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 40,000. நம்ம கேஷ்லேருந்து அதை லெஸ் பண்ண போகிறோம். அந்த லெஸ் பண்ணுறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போடும்போது அது வந்து நம்ம லெஸ் பண்ண போகிறோன்ற அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கான்செப்டை சொல்லி தரப்போகிறேன். இப்போ வந்து அசட் சைட்லேயே ஒரு பக்கம் ஜாஸ்தியாகவும் ஒரு பக்கம் கம்மியாயிடுச்சுன்னா கேபிட்டலில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ நான் திருப்பி சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியாது. இப்போ டி அக்கௌண்ட்டில் சரிங்களா, அசட் சைடு, நான் அசட் சைடு மட்டும் சொல்கிறேன். அந்த இதில் வந்து ஒரே இடத்துல அசட் சைட்லேயே இன்க்ரீஸும் டிக்ரீஸும் இன்க்ரீஸும் ஆனால் அசட் சைட்லேயே எந்த சைடில் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது? L + C சைடில் சேஞ்சஸே வராது. அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் சப்டிவிஷனோடைய அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை நான் போடுறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இப்படி எழுதணும், கம்பல்சரி எழுதணும். இந்த ஸ்டெப்பு நம்ம ஸ்கிப் பண்ணாமல் போட்டு வந்தோன்னா ரெண்டு சைடும் டேலி ஆகிட்டே வரும். நம்ம பயப்படவே வேண்டாம், சம்மு தப்பாயிடுச்சா இல்லை எங்கேயாவது விட்டுட்டோமான்னு பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு சப்டிவிஷனையும் நம்ம டேலி பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 lakhsலேருந்து 40,000 நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 1,60,000. ஓகே, இங்கே 40,000. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? அசட் சைட்லேயே உங்களுக்கு 2 lakh இருக்குது. அப்போ கேபிட்டல் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதே சேம் 2 lakh நம்ம இறக்குவோம். ஏன்னா வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இங்கே நடக்கலை. ஸோ புட் ஐஃபன் இயர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ வைண்ட் அப் வித் 1 line அண்ட் க்ளோஸ் இட் வித் 2 line. வைண்ட் அப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இப்போ சி சப்டிவிஷனுக்கு போகிறோம். சி சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சோல்டு கூட்ஸ் டு பானு காஸ்டிங் 10,000 at ₹12,000. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி போடுவோம். சரிங்களா? ஒரு கூட்ஸை சேல் அவுட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா பானுன்ற ஒரு பர்சனுக்கு சேல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 10,000க்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் விற்றது, அதாவது சேல் பண்ணது 12,000. அப்போ 2,000 அவனுக்கு ரெவென்யூ, அதாவது இன்கம்மாக வந்திருக்கு, ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. அதை எப்படி காட்டணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல சி சப்டிவிஷன், இன்க்ரீஸ் இன் டெப்டாஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 12,000க்கு அவருக்கு நம்ம ஸ்டாக்கை சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டிக்ரீஸ் இன் ஸ்டாக், அதாவது ஸ்டாக்லேருந்து எடுத்து தான் நம்ம அந்த பர்டிகுலர் டெப்டாருக்கு நம்ம சோல்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஸ்டாக் எடுத்திருக்கோம்? 10,000 rupeesக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது எடுத்ததுனால நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ புட் இட் இன்சைட் த ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே மைனஸ் பண்ணுவோம். நம்ம 12,000லேருந்து 10,000 ஸ்டாக்கை மைனஸ் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இதை வந்து நம்ம ப்ராஃபிட்னு கன்சிடர் பண்ணுவோம். அது ப்ராஃபிட் அந்த 2,000 நம்ம எங்கே என்ட்ரி போடுவோம்? இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மென்ஷன் பண்ணுறோம். என்னன்னு மென்ஷன் பண்ணுறோம்? ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணி நேராக கொண்டு வந்து இங்கே 2,000 நம்ம ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். எல்லாமே பிளேஸ் வேல்யூ பார்க்கணும்,
நம்ம பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட்டாக போடுறோமான்னு பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட போகிறோம். நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், பட் பெட்டர் டு ரைட் இன் அன் அப்ரிவேஷன், பிகாஸ் நீங்கள் இதை இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஃபாஸ்ட்டாக சம் போட முடியும். நீங்கள் இப்போவே ஷார்ட் அண்ட் மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை ஒன்லி த அப்ரிவேஷன். ஸோ நம்ம இங்கே இந்த மாதிரி சிங்கிள் லைனில் வைண்ட் அப் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதை எப்படி க்ளோஸ் பண்ணோன்னு பாருங்கள். 1,60,000 அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 30,000 ஸ்டாக்கு. டெப்டாரோட அக்கௌண்ட்டை கொண்டு வாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல. புட் ஹைஃபன், தென் யூ கோ. யாருக்குமே நம்ம காசு கொடுக்க வேண்டியதில்லை, அங்கேயும் ஹைஃபன் போடுங்க. இங்கே டோட்டல் பண்ணும்போது 2,02,000. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் போடுங்க. 1,60,000 ப்ளஸ் 30,000 இஸ் 1,90,000. அப்புறம் ப்ளஸ் 12,000 ஆட் பண்ணிங்கன்னா 2,02,000 வருது. இந்த பக்கமும் 2,02,000. ஸோ இப்படி டேலி ஆயிடுச்சு. சரிங்களா? டி சப்டிவிஷனில் ப்ராட் ஃபர்னிச்சர் ஆன் கிரெடிட். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறோம், நான் அப்புறமா காசு தரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்டில் வாங்குகிறோம். கிரெடிட்னா கடன். கடனில் வாங்கும்போது நம்ம ஒரு கிரெடிட்டாருக்கு நம்ம லயபிள் டு பே, காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கே increase in furniture. இன்க்ரீஸ் இன் ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சருக்கு நேராக நம்ம என்ன போடுவோம், 7,000 ருபீஸ்க்கு தானே வாங்கினோம். அந்த 7,000 ருபீஸை என்ட்ரி போடுறோம். அப்போ நம்ம ஒருத்தருக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்கா, லயபிலிட்டி. அங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே எழுதுகிறோம் இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ். எழுதுனீங்கன்னா என்ன பண்ணலாம், நேராக கொண்டு கிரெடிட்டாருக்கு நேராக 7,000 என்ட்ரி போடணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவோம், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதி நம்ம கம்ப்ளீட் இதையும் இறக்க போகிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, 1,60,000 எப்படி இது பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே டபுள் லைன் க்ளோஸ் பண்ணணும். சொல்லுங்கள், ஓகேங்களா? டபுள் லைன் க்ளோஸ் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த 1,60,000 இறக்குறீங்க. அப்புறம் 30,000, அப்புறம் 12,000, இந்த 7,000 அப்படியே கொண்டு வந்துடுங்க. இங்கேயும் அதே 7,000 கொண்டு வாங்க. இங்கே 2,02,000. ஸோ இப்போ A இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் C அப்படிங்கிறத நம்ம திருப்பியும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறோம். ஏவை ஆட் பண்ணுறோம், L ப்ளஸ் சியும் ஆட் பண்ணி பார்க்குறோம். ரெண்டும் சேமாக இருந்தால் நீங்கள் போட்ட சம்மு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 1,60,000 plus 30,000 gives you 1,90,000, 2,02,000, 2,09,000. இங்கேயும் டோட்டல் பண்ணுங்க. 7,000, 2,02,000 gives you 2,09,000. பர்ஃபெக்டாக நமக்கு டேலி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம் போடணும். ஸோ உங்களுக்கு புரியலனாலும் இதை ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக புரியும். ஸோ ப்ராக்டிஸ் த சம். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.